லாஸ்ட் 2 இயர்ஸ்ல 80+ அமேசான் கிளைண்டோட ஒர்க் பண்ணிருக்கேன். இதை நிறைய ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்கோம். லான்ச் பண்ணதுல நிறைய ப்ராடக்ட் ஹிட்டும் ஆயிருக்கு, ஒரு சில ப்ராடக்ட் லாஸும் மேக் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த ப்ராஃபிட் மேக் பண்ணி கொடுத்த எல்லா ப்ராடக்ட்டுக்கும் காமனா ஒரு சில மெட்ரிக்ஸ் இருக்கு. இந்த மெட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி கரண்டா என்ன ட்ரெண்டிங்ல போகுது, அமேசான்ல எந்த ப்ராடக்ட்டை செல் பண்ணலாம்னு டாப் 7 சீக்ரெட் ப்ராடக்ட்டை இந்த வீடியோல நான் ரிவீல் பண்ண போறேன். அது அந்த 4th ப்ராடக்ட்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போற ப்ராடக்ட்ல எதுக்குமே நான் மெயினா ஃபாலோ பண்ணிருக்கிற கீ மெட்ரிக்ஸ் என்னன்னா, அதிகமான சேல்ஸ் ஜெனரேட் பண்ணும், அதே நேரத்தில் காம்படிஷனும் ரொம்பவே கம்மியா இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் இ-காமர்ஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். எக்ஸாம்பிள் நம்ம ஈஸியா பேக் பண்ணணும், ரிட்டர்ன் ரேஷியோ கம்மியா இருக்கணும், அதே நேரத்தில் ப்ராஃபிட் மார்ஜினும் நல்லா இருக்கணும். ஃபைனலா இந்த ப்ராடக்ட் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கா, நிறைய கஸ்டமர் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்கிறது தான் இந்த 3 மெட்ரிக்ஸ். இதை ஃபாலோ பண்ணி நம்ம சூஸ் பண்ண ப்ராடக்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற ப்ராடக்ட் என்னன்னா கார் டிஷ்யூ ஹோல்டர். இந்த கார் டிஷ்யூ ஹோல்டர் வந்து ஜஸ்ட் நார்மலா நம்மளோட டேஷ்போர்ட்ல வைக்காம ஏதாவது ஒரு இடத்துல ஹேங் பண்ணி பிளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். கார் சன்வைசர்ல எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிற மாதிரி இந்த டிஷ்யூ ஹோல்டர் இருக்கு. ஜஸ்ட் அதுலயே நம்ம பில் பண்ணி இந்த டிஷ்யூ பேப்பரும் எடுத்துக்க முடியும். இதோட காம்படிஷனும் ரொம்பவே கம்மியா இருக்கு, அதே நேரத்தில் சேல்ஸ் வேல்யூமே கரண்டா அதிகமா இருந்துட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நீங்க டிஷ்யூ ஹோல்டர் யூஸ் பண்ணலாம். இல்லைனா இதுக்கு ஆல்டர்னேட்டா இன்னொன்னும் இருக்கு. ஜஸ்ட் நம்மளோட காரோட பேக் சீட்ல இந்த மாதிரி வச்சிருக்கிற டிஷ்யூ ஹோல்டருமே இருக்கு. இதோட பிரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு 300ல இருந்து 700 வரையுமே இருக்கு. இந்த ப்ராடக்ட்டே நம்ம எடுத்துக்கலாமே. இதோட ரேட்டிங் ரிவ்யூன்னு பாத்தீங்கன்னா வெறும் 20 ரேட்டிங் தான் இருக்கு. அதே நேரத்தில் லாஸ்ட் 30 டேஸ்ல 100+ யூனிட் சேல்ஸ் ஆயிருக்குங்கிற மாதிரி அமேசானே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்டை நீங்க அமேசான்ல செல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்க போய் இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணணும், இதோட ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் டீடைலா பார்க்கலாம். எக்ஸாம்பிள் இதே ப்ராடக்ட் நீங்க அமேசான்ல செல் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோட ஹோல்சேலரை நீங்க ஃபைண்ட் பண்ணணும். ஹோல்சேலர் ஃபைண்ட் பண்றதுக்கு நிறையவே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஈஸியான வேனா நம்ம இந்தியா மார்ட்ல போய் டைரக்டா அந்த ப்ராடக்ட்டை சர்ச் பண்றதுதான். இப்போ நான் கார் டிஷ்யூ ஹோல்டர் இந்தியா மார்ட்ல சர்ச் பண்ணும்போது நம்ம ப்ராடக்ட்டுக்கு சிமிலரான ஒரு ப்ராடக்ட் ஆல்ரெடி இந்தியா மார்ட்ல இருக்கு. ஜஸ்ட் அதோட பிரைசிங்னு பார்த்தோம்னாலும் ஒரு பீஸ் 95 ரூபீஸ் தான் போட்டுருக்காங்க. அதே நேரத்தில் அமேசான்ல நம்ம காம்படிட்டர் எல்லாருமே 276, 280 இல்லனா 300 இந்த ரேஞ்சில தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் ரீசெண்டா அமேசான்ல நீங்க 1000 ரூபீஸ்க்கு கீழே செல் பண்ற ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே ரெஃபரல் சார்ஜஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோம்னா நமக்கு ஃபிக்ஸ்டு க்ளோசிங் ஃபீ இருக்கும், அடுத்தது நமக்கான ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்கும். இது ஆல்மோஸ்ட் நம்ம 120 ரூபீஸ் வச்சுக்கிட்டாலும் நம்மளோட ப்ராடக்ட்டோட லேண்டிங் காஸ்ட் வந்து ஒரு 100 ரூபீஸ் வச்சுக்கிட்டாலும் நமக்கு ஒரு யூனிட் செல் பண்ணாலும் ஒரு 70 to 80 ரூபீஸ் கிட்ட ஒரு யூனிட்டுக்குமே நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போற ப்ராடக்ட் என்னன்னா பிளாக் ஹெட் ரிமூவர். இது வந்து பியூட்டி அண்ட் பர்சனல் கேர் கேட்டகரியில வரும். இந்த கேட்டகரி எப்போதுமே ஸ்பெஷல் தான். இல்ல நிறைய எவர்கிரீன் ப்ராடக்ட்ஸும் இருக்கு. ஆக்சுவலா இந்த ப்ராடக்ட்டோட காம்படிஷன் பார்த்தோம்னா ஓரளவு காம்படிஷன் இருக்கு, ஆனா பெரிய பெரிய பிராண்டோட டாமினேஷன் பெருசா இல்ல. இந்த மாதிரி ஜெனரிக் ப்ராடக்ட்டா இருக்கட்டும், எக்ஸாம்பிள் இந்த ப்ராடக்ட்லாம் எக்ஸாக்ட்டா என்ன பிராண்ட்னே தெரியல, ஒரு பிராண்ட் நேம் வச்சு தான் இந்த ப்ராடக்ட்டை வாங்குவாங்கன்னு கிடையாது. எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ட்ரிம்மர் வாங்குறீங்க, இல்ல ஒரு லைட் வாங்குறீங்க, இல்ல ஒரு கீபோர்ட் மவுஸ் வாங்குறீங்கன்னா அந்த இடத்துலலாம் பிராண்ட் வேல்யூ ரொம்ப பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்குலாம் பெருசா பிராண்டட் ப்ராடக்ட்டும் இல்ல. ஏன்னா இது வந்து ஒரு 500 ரூபீஸ்க்குள்ள இருக்கிறதுனால கஸ்டமர் வந்து ஜெனரிக் ப்ராடக்ட்டா எனக்கு வேல்யூ ஃபார் மணியா இருக்கிற ப்ராடக்ட்டுக்கு தான் அதிக ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஆக்சுவலா இது என்ன ப்ராடக்ட்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும், ஒரு வேக்கம் யூஸ் பண்ணி சக் பண்ணி எடுக்கும், அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் நினைக்கிறேன். ஜஸ்ட் எக்ஸாக்ட்டா இந்த ப்ராடக்ட் பத்தி நிறைய டீடைல் எனக்கு தெரியல, இது உண்மையிலே ஒர்க் ஆகுமான்னு தெரியல. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன கீ மெட்ரிக்ஸ் படி தான் இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் வந்து கரண்டா அமேசான்ல ட்ரெண்டிங்ல இருக்கா, நம்ம செல் பண்ண முடியுமா, செல் பண்ணாதீங்கன்னா ப்ராஃபிட் மேக் பண்ண முடியுமா, இது மட்டும் தான் என்னோட கோலா இருக்கு. இது எந்த அளவு ஒர்க் ஆகும், இது நல்ல ப்ராடக்ட்டா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் நம்ம எப்படி ஹோல்சேல்ல ஃபைண்ட் பண்ண முடியும், இதோட ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்குங்கிறதையும் செக் பண்ணி பார்த்தலாம். இது ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட் அப்படியே போய் நான் இந்தியா மார்ட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். இதுக்கு ரிலவெண்டா நிறைய ப்ராடக்ட் இருந்துச்சு. எக்ஸாக்டா இதே ப்ராடக்ட் எனக்கு கிடைக்கல. நிறைய ப்ராடக்ட்டோட பிரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 145 ரூபீஸ்ல இருந்தும் இல்ல 190 ரூபீஸ் மேக்ஸிமமா 200 ரூபீஸ்க்குள்ள தான் ஹை குவாலிட்டி ப்ராடக்டே இருக்கு. நீங்க ஆவரேஜா ஒரு 150 ரூபீஸ் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே ப்ராடக்ட்டை நம்ம 150 ரூபீஸ்க்கு வாங்குறோம்னா அமேசான்ல ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 500 ரூபீஸ் கிட்ட செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அமேசான்ல வந்து கரண்டா இப்போ நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இன்னையிலேருந்து 1000 ரூபீஸ்க்கு நீங்க செல் பண்ற ப்ராடக்ட் இருக்குமே ரெஃபரல் சார்ஜஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இதனாலேயே நிறைய செல்லர்ஸ் ப்ராஃபிட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட்டை நம்ம 488 ரூபீஸ் கிட்ட செல் பண்ணோம்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 390 ரூபீஸ் கிட்ட வரும்னு போட்டிருக்கு. ஏன்னா இந்த ப்ராடக்ட்டோட டைமென்ஷனுமே ரொம்பவே கம்மி. எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா மார்ட்ல பார்த்த மாதிரி நம்ம மேக்ஸிமமா ஒரு 190 ரூபீஸ் வச்சுக்கலாம். 190 ரூபீஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் நமக்கு 200 ரூபீஸ் கிட்ட ப்ராஃபிட் இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட், நீங்க நல்ல ஹோல்சேலரா பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா இதுல நிறைய ஃபெயிலியர்ஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. இந்த ஃபெயிலியர்ஸ் அதிகமாச்சுன்னா நமக்கு ரிட்டர்னும் அதிகமாகும். இதுவே நம்மளோட ப்ராஃபிட் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணிடும். இந்த ப்ராடக்ட்டை நான் ரிசர்ச் பண்ணும்போது இன்னும் ஒரு சில ப்ராடக்ட்டையுமே நோட் பண்ண அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் அதே மாதிரி பிளாக் ஹெட் ரிமூவர்லேயே மேனுவலா ஒரு சில டூல் காம்போ இருக்கு. இதோட டைமென்ஷனும் கம்மி, இந்த ப்ராடக்ட்டுக்கு சேல்ஸ் வேல்யூமும் அதிகமா இருக்கு, இதோட காம்படிஷனும் ரொம்பவே
கம்மியா இருக்கு. ஆனா இந்த ப்ராடக்ட்டை நீங்க செல் பண்ணீங்கன்னா இதோட செல்லிங் காஸ்ட்டை பாருங்க, ஜஸ்ட் 159 ரூபீஸ் தான் இருக்கு. என்னதான் ஒரு 200 ரூபீஸ்க்கு இந்த ப்ராடக்ட்டை நீங்க செல் பண்ணாலும் இதோட சோர்சிங் காஸ்ட் உங்களுக்கு 50 ரூபீஸ் இருந்தாலும் இதோட ஷிப்பிங் சார்ஜஸ் இதெல்லாம் போய் ஒரு ப்ராடக்ட்டுக்கும் 10 ரூபாயோ 20 ரூபாயோ மட்டும் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கும். இப்போ உங்களுக்கு 10 ப்ராடக்ட் ஆர்டர் வந்து ஒரே ஒரு கஸ்டமர் மட்டும் உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு ரிட்டர்ன் போட்டார்னா அதுக்கான ரிவர்ஸ் ஷிப்பிங் சார்ஜஸே நீங்க 80 to 100 ரூபீஸ் கிட்ட பே பண்ற மாதிரி இருக்கும். 10 ப்ராடக்ட் செல் பண்ண ப்ராஃபிட்டும் அது ஒரு ரிட்டர்ன்ல உங்களுக்கு லாஸ் ஆயிடும். அதனால தான் இந்த ப்ராடக்ட்டை நான் சூஸ் பண்ணாம இக்னோர் பண்ணிட்டேன். அடுத்தது இன்னொரு ப்ராடக்ட் பார்த்தேன். என்ன ப்ராடக்ட்னு ரியலைஸ் ஆகிறதுக்கே எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட்டோட பேரு பாத்தீங்கன்னா குவாஷான்னு போட்டிருக்கு. இது வந்து ஒரு ஃபேஸ்ல மசாஜ் பண்ற ஒரு டூல் மாதிரி நினைக்கிறேன். இந்த கான்செப்ட்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த ப்ராடக்ட்டை பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்லயோ மெட்டல்லயோ இருக்கிற சின்ன ஒரு அட்டை மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான். எனக்கு தெரிஞ்சு கரண்டா பர்சனல் கேர் பியூட்டிங்கிற நேம்ல ஏதாவது ஒரு குப்பை ப்ராடக்ட்டை கூட நம்மளால செல் பண்ணி அதிகமான ப்ராஃபிட் பண்ண முடியும்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்க மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்றதே உமன்ஸை தான் டார்கெட் பண்ணி பண்றானுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்த்த ப்ராடக்ட்டுக்கும் சரி இதுக்கும் சரி கண்டிப்பா ஒரு மென் போட்டோ வச்சுட்டு இது யூஸ் பண்ற மாதிரியான இமேஜஸ்ல ஒரு உமன் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. இவங்களை ஈஸியா மேனிபுலேட் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை செல் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். என்னோட சேனலையும் ஒரு சில ஃபீமேல்ஸ் எல்லாம் பாக்குறீங்க, உங்களை நான் அப்ரிஷியேட் பண்றேன். 80% கிட்ட மேல் ஆடியன்ஸ் தான், அதனால எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ப்ராடக்ட் என்னன்னா பேர்ட் நெஸ்ட். எப்போதுமே அமேசான்ல செல் பண்றோம், இ-காமர்ஸ் பிசினஸ் பண்றோம்னா நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ற ஐட்டம் என்னன்னா ஹோம் அண்ட் கிச்சன் ப்ராடக்டா இருக்கட்டும் இல்ல எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட். இதுல தான் நிறைய காம்படிஷன் இருக்கு, இதுல தான் நிறைய சேல்ஸும் இருக்கு. ஆனா சைலண்டா இந்த பக்கம் பெட் லவர்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பெட்ஸ்க்கு ரிலவெண்டான எக்யூப்மெண்ட்ஸா இருக்கட்டும் அது ரிலவெண்டான ப்ராடக்ட்லாம் செல் பண்றதுக்கான ப்ராடக்ட்டும் ரொம்பவே கம்மியா இருக்கு. அந்த மார்க்கெட் பிளேஸும் கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் பூம் ஆகிட்டு வருது. எனக்கு தெரிஞ்சு இந்த பேர்ட் நெஸ்ட் எல்லாம் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா இதோட காம்படிஷன் ரொம்பவே கம்மி. எனக்கு தெரிஞ்சு 1 or 2 பெரிய பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. இன்னைக்கு இந்த மார்க்கெட் பிளேஸ்ல வரீங்க, கரெக்டான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குன்னா கண்டிப்பா உங்களால சஸ்டெயின் பண்ணி ஒரு பெரிய பிராண்டே இதுல பில்ட் பண்ண முடியும். இந்த லிஸ்ட்ல நம்ம 4ஆவதா பார்க்க போற ப்ராடக்ட் என்னன்னா இதுக்கு தான் நம்ம இன்ட்ரோலே பெரிய ஹைப் கொடுத்திருப்போம். அதுதான் எலக்ட்ரிக் ஸ்டவ் வித்தவுட் கேஸ். அமேசான்ல நான் ரீசெண்டா செக் பண்ணும்போது இந்த ஒரு ப்ராடக்ட்டோட சேல்ஸ் மட்டும் பீக்ல போய்கிட்டு இருக்கு. யாருமே எதிர்பார்க்காம ஹோம் அண்ட் கிச்சன் கேட்டகரியில டாப் ஒரு 5 பிளேஸ் இந்த ப்ராடக்ட் மட்டும் தான் ஆக்குபை பண்ணிருக்கு. அதே நேரத்தில் எந்த ப்ராடக்ட்லயும் எந்தவித ஸ்டாக்குமே இல்லை. என்னடா இவ்வளோ டிமாண்ட் இருக்கு, எந்தவித சப்ளையருமே ரெடியா இல்லை, யாருமே இந்த ப்ராடக்ட்டை கொடுக்கலன்னா இதுக்கு காரணம் எல்லாமே ரீசெண்டா வந்த இந்த வார் பிரச்சனைனால தான். கரண்டா இப்போ இருக்கிற டேட்டா மட்டும் நம்பி இந்த ப்ராடக்ட் நீங்க செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க, மிகப்பெரிய லாஸ்ல மாட்டிப்பீங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ப்ராடக்ட் என்னன்னா பிளான்ட் ஸ்டாண்ட். இது வந்து ஹோம் டெக்கர் கேட்டகரிகளையும் இல்லைனா இண்டோர் அவுட்டோர் கார்டனிங் கேட்டகரிகளையும் இந்த ப்ராடக்ட் வரும். இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து இண்டோர் கார்டனும் இல்லை டெரஸ்ல நிறைய பிளான்ட் வளர்க்குற கல்ச்சருமே ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ஜஸ்ட் இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே அதிகமான டிமாண்ட் இருக்கு. இந்த கேட்டகரியை நான் அனலைஸ் பண்ணதுல நிறைய கஸ்டமருக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஸ்டீல் மாதிரியான மெட்டல்ல இருக்கிற ப்ராடக்ட் தான் தேவைப்படுது. நீங்க இதை செல் பண்ண போறீங்கன்னா பிளாஸ்டிக்ல செல் பண்றது ரொம்பவே சீப்பான மெட்டீரியல் செல் பண்றதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன் வந்து அதுவே உங்களோட பிசினஸ் அஃபெக்ட் பண்ணிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ப்ராடக்ட்டை செல் பண்றதுனால நமக்கு வந்து ஜஸ்ட் நம்மளோட ஷிப்பிங் சார்ஜஸ் அதிகமாகும். ஏன்னா வெயிட் தான் உங்களோட ஷிப்பிங் சார்ஜஸ் நிறைய எடுத்துக்கும். இதை மட்டும் நீங்க ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு நல்ல ப்ராடக்ட்டா நீங்க செல் பண்ண முடியும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா பேபி கேரியர். இது வந்து ஒரு ஹை டிக்கெட் எமோஷனல் பையிங் ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம். நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட பேபிக்குன்னு வாங்கும்போது ரொம்பவே ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்டா இருக்கணும், இந்த ப்ராடக்ட் நம்மளோட பேபியை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. அந்த இடத்துல அவங்க பிரைசிங் பார்க்கறதுமே ரொம்பவே கம்மி, குவாலிட்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல யூஸ்வலா இருக்கிற பிரைசிங்கை விட அதிகமான பிரைசிங்க்கு செல் பண்ணணும், ஆடியன்ஸ் வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு பேரண்ட் தான் அவங்க பேபிக்கே ப்ராடக்ட் வாங்குவாங்க. அதுக்கு மேக்ஸிமமா எவ்வளவு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டை வாங்க முடியும் தான் பார்ப்பாங்க. குவாலிட்டிக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே கொடுக்கணும். எக்ஸாம்பிள் இந்த லிஸ்டிங்கை நம்ம அனலைஸ் பண்ணுவோமே, இந்த ப்ராடக்ட்டோட ரேட்டிங் ரிவ்யூன்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வெறும் 38 ரேட்டிங் தான் இருக்கு. ஆனா 100+ யூனிட் லாஸ்ட் 30 டேஸ்ல சேல் ஆயிருக்கு. லிமிடெட் டைம் டீல்ல ஆட் பண்ணியே இதோட பிரைசிங் வந்து ஆல்மோஸ்ட் 2500 கிட்ட இருக்கு. இதே ப்ராடக்ட்டை நான் இந்தியா மார்ட்ல ஹோல்சேல் எவ்வளவுக்கு கிடைக்குதுன்னு செக் பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் மேக்ஸிமமா இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தோம்னாலே நமக்கு ஒரு 200 இல்லைனா ஒரு 350 தான் கிடைக்குது. இந்த ப்ராடக்ட் அமேசான்ல 2500 கிட்ட செல் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த கேட்டகரியில யார் இந்த ப்ராடக்ட்டை வாங்குவா, இவங்களோட எமோஷன் எப்படி இருக்கும், இதெல்லாம் அனலைஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலா பேபி ஸ்லீப்பிங் சப்போர்ட் பில்லோ. இந்த லிஸ்ட்லயே என்னோட ஃபேவரட்டான ப்ராடக்ட் இதுதான். ஏன் தெரியுமா? 3 ரீசன் சொல்றேன். ஃபர்ஸ்ட், டெக்ஸ்டைல் மெட்டீரியல். நமக்கு ஷிப்பிங்லயோ ரிட்டர்ன்லயோ இந்த ப்ராடக்ட் டேமேஜ் ஆகிறதுக்கு 0% தான் சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட், இதோட டைமென்ஷன் ரொம்பவே காம்பாக்டான சைஸ், உள்ளே கம்மியான ஷிப்பிங் சார்ஜஸ் எவ்வளவு வருமோ அதுதான் நம்ம ப்ராடக்ட்டுக்கு வரும். ஃபைனலா எமோஷன் வேல்யூ. இந்த ப்ராடக்ட்டை பார்த்தாலே ஒரு டாய் மாதிரி தெரியுது. அதே நேரத்தில் இதோட யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டும் கூட. பேபி ஸ்லீப் பண்ணும்போது அவங்களோட ஹெட்டை சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு பில்லோ தான் இந்த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 300 ரூபீஸ்க்கு வரையும் செல் பண்ண முடியும். நம்ம ஒரு
280 270 செல் பண்றோனே வச்சுக்கலாம். இதோட சோர்சிங் காஸ்ட் உங்களுக்கு 100 ரூபீஸ்க்குள்ளேயே உங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த ப்ராடக்ட்டை நீங்க கரண்டா அமேசான்ல செல் பண்ணீங்கன்னா ஒரு 50+ ரேட்டிங் ரிவ்யூ இருக்கிற செல்லர்ஸ் கூட பெருசா இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி ஒரு 4ல இருந்து 5 செல்லர்ஸ் தான் இருக்காங்க. நீங்க கரெக்டான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றீங்க, அட்வர்டைஸ்மெண்ட்க்கு நீங்க நிறைய ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா இதுல நீங்க அதிகமான சேல்ஸ் ஜெனரேட் பண்ண முடியும். இன்னொரு மெயினான விஷயம் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, இதோட ப்ராஃபிட் மார்ஜின் கம்மி. இதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுங்க. அப்புறம் ஃபைனலா இந்த வீடியோ நம்ம பார்த்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே பர்சனலா என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் நான் ஷேர் பண்ணிருக்கேன். இந்த 7 ப்ராடக்ட்ல நீங்க ஏதாச்சும் சூஸ் பண்ணுவீங்கன்னா அது என்னங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி வேல்யூபிளான இ-காமர்ஸ் பத்தி இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்தியா மார்ட்ல ஸ்கேம் ஆகாம எப்படி கரெக்டான சப்ளையரை கண்டுபிடிக்கணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.